அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கட்டாயம் ஆண் குழந்தையை பிறக்க வைக்கும் புத்திர காமேஷ்டி யாகம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புத்திர என்றால் குழந்தை, காமேஷ்டி என்றால் இறைவனிடம் வேண்டியது யாகம் என பொருள்படும். இந்த யாகம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு வேத யாகமாகும். முக்கியமாக புனிதமான கிரியா, உச்சமான சத்துவ குணம் நிறைந்த சடங்குகள், காயத்ரி மந்திரம் உள்ளிட்ட பல வேத மந்திரங்கள் இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் உச்சரிக்கப்படுகின்றன. ராமாயணத்தில் அரசர் தசரதர் இப்படியே குழந்தை வேண்டி இந்த யாகத்தை செய்து பின்னர் ராமபிரான், லக்ஷ்மண், பரதர் உள்ளிட்டோர் இந்த நால்வரும் பிறந்தது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இந்த யாகத்தில் இன்றைய தினத்திலும் நம்பிக்கையுடன் வாழ்க்கை நடந்து தம்பதிகள் இந்த யாகத்தை நாடுகிறார்கள். வைதிக வழிபாடுகள் மேற்கொள்ளும் குடும்பங்கள் ஹோமங்கள், ஹவனங்கள், நவகிரக பரிகாரங்கள் போன்றவற்றில் நம்பிக்கையுடன் ஈடுபடும் சிலர் குழந்தை இல்லாமை தொடர்பான துக்கத்துக்கு தீர்வு காணும் வகையில் புத்திர காமேஷ்டி யாகத்தை ஆசாரியர்களிடம் ஆலோசித்து செய்கிறார்கள். முக்கியமாக இந்த யாகம் சாஸ்திரப்படி செய்யப்பட வேண்டியது. எனவே ஆசாரியர்கள் வழிகாட்டும் விதமாக பஞ்சாங்கம் பார்த்து நல்ல நாளில் தேவையான ஹோம குண்டம், பவித்திரம், ஹவன திரவியங்கள், வேத பாராடர்கள், ஹோம காயத்ரி, நவகிரக ஆவணம், பிரசயச்சம், பிரஜாச்சித்தம் உள்ளிட்டவுடன் இந்த யாகம் செய்யப்பட வேண்டும். முக்கியமாக திருவாடுதுறை புத்திர காமேஸ்வரர் ஆலயம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி வந்தவர்கள் ஈர மனதுடன் விரதம் இருந்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்கிறார்கள். இதன் சிறப்பே சுவாமிக்கு புத்திரம் தரும் ஈஸ்வரன் என்ற பெயரே இருக்கிறது. இது நவகிரகங்களில் புதனுக்குரிய ஸ்தலமாகும். புதன் பாக்கியம் வேண்டி புதனின் அனுகிரகத்தை நாடுபவர்கள் ஸ்ரீ அகவதம் மற்றும் ஸ்தல புராணங்கள் இங்கு குழந்தை தரும் அசியை வழங்குகிறார்கள். குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் பலன்கள் என்னவென்றால், குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தை பாக்கியம், மன அமைதி, கார்மீக பாவங்கள் விளக்குதல், நவகிரக தோஷம் முக்கியமாக இருக்க வேண்டும். இன்று அறிவியல் வளர்ச்சி எவ்வளவோ இருந்தாலும் ஆன்மீக நம்பிக்கையை இழக்காதவர்கள் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்து வருகின்றனர். தகுந்த ஆசாரியர்கள் வழிகாட்டுதலோடு தூய்மை நிலையோடு சிரார்த்தத்தையோடு செய்யும் போது இது நல்ல பலனை நமக்கு தருகிறது. முக்கியமாக இந்த புத்திர காமேஷ்டி யாகம் செய்பவர்கள் மாபெரும் வருத்தத்திற்கு ஆளாகி ஆண் குழந்தையே இல்லாமல், முக்கியமாக வாரிசு சார்ந்த குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தையோ பெண் குழந்தை இருந்தால், பெண் குழந்தை இருக்கிறதே இது எப்படி வாரிசு குற்றமாகும் என கூறினால், ஆண் குழந்தை இருந்தால் மட்டுமே அது வாரிசுக்கு உரிமையானதாக அனைவரும் கருதுகிறார்கள். அதனால் இந்த ஆண் குழந்தை தான் நான் பெற்றே ஆக வேண்டும் எனும் வைராகியத்துடன் இருக்கும் மக்கள் புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு செல்கிறார்கள். புத்திர காமேஷ்டி யாகத்தின் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால், குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கு கட்டாயம் ஆண் குழந்தை அல்லது வம்ச விருத்திக்கான ஆண் சன்னதியை வேண்டி நடத்தப்படும் ஒரு சிறப்பு இந்து மத ஹோமம் ஆகும். இது ராமாயணத்தில் தசரதன் மகன் ரிஷ்யசிங்கர் முனிவரை கொண்டு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த யாகம் தகுந்த மந்திரங்கள், சடங்குகள் மற்றும் யாக பொருட்களை கொண்டு முறையாக செய்யப்படும் ஒரு சிறப்பு ஹோமம். குழந்தை இல்லா தம்பதிகள் குழந்தை பாக்கியம் பெற இந்த யாகம் ஒரு நம்பகரமான வழியை கருதப்படுகிறது. குடும்பத்திற்கு ஆண் சன்னதி விரும்புவோருக்கு இது ஏற்ற முக்கியமான ஹோமம் ஆகும். தசரத மன்னர் தன் முன்னோர்கள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதன் மூலம் 4 குமாரர்களை பெற்று கொண்டாராம். அதுபோலத்தான் இந்த யாகம் சரியாக செய்ய தெரியாதவர்கள் பலன் பெற மாட்டார்கள். எனவே தகுந்த முனிவர்களையோ அல்லது புரோகிதர்களையோ கொண்டு முறையாக புத்திர காமேஷ்டி யாகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். யாகத்தின் முடிவில் அக்னி தேவன் வழங்கிய பாயாசத்தை உண்டதால் குழந்தை பேறு கிட்டியது.
வசிஷ்டர், ரிஷ்யசிங்கர் போன்ற முனிவர்கள் தலைமையில் இந்த யாகம் நடத்தப்பட்டது. முக்கியமாக யாகத்தின் பலிபீடங்கள், தூண்கள் கட்டப்பட்டு 4 வேதங்களும் புத்திரகாமேஷ்டி யாகத்தின் போது ஓதப்பட வேண்டும். பலிபீடங்கள் மற்றும் தூண்கள் பரிந்துரைக்கப்பட்ட விவர குறிப்புகளின்படி கட்டப்பட வேண்டும். புத்திரகாமேஷ்டி யாகம் முக்கியமாக இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யும் போது அனைத்து மக்களும் மனதில் நினைத்து கொண்டு புத்திரன் வர வேண்டும் என ஐதீகமாக சொல்ல வேண்டும். புத்திரா என்றால் குழந்தை, காமேஷ்டி என்றால் வேண்டியது கிடைக்கும் என பொருள். இந்த யாகம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு வேத யாகமாகும். புனிதமான கிரியா, உச்சமான சத்துவ குணம் நிறைந்த இந்த யாகத்தை செய்யும் போது அனைத்து மக்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை வேண்டும் எனும் கட்டாயத்தில் இருப்பவர்கள் முழு மனதோடு புத்திர காமேஷ்டி யாகம் தாராளமாக செய்யலாம். புத்திர காமேஷ்டி யாகம் செய்து ராமபிரான் அவர்கள் இந்த பூமியில் அவதாரம் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு அவ்வளவு சிறப்பம்சம் உடையதாகவே இருக்கிறது. மதத்தில் தனக்கென ஒரு சிறப்பு இடத்தை பிடித்த ஒரு தனித்துவமான யாகமாகும். புத்திர காமேஷ்டி யாகம் என்பது முக்கியத்துவம் பொறிந்ததாகவே இருக்கிறது. குழந்தை பேருக்கான இந்து மக்கள் இந்த ஹோமத்தை செய்கிறார்கள். புத்திர காமேஷ்டி யாகம் சந்தன கோபால பூஜை என்ற பெயரிலும் பிரபலமானது. முக்கியமாக பண்டிதரின் இடத்தில் புத்திர காமேஷ்டி யாகத்தை தொலைதூரத்தில் ஏற்பாடு செய்கிறோம். உங்கள் பெயரில் கோத்திரம் பூஜை செய்யப்படும். முக்கியமாக பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆண் குழந்தை அல்லது குடும்பத்தில் வாரிசு வேண்டும் என்று இயங்கும் தம்பதியினரால் புத்திர காமேஷ்டி யாகம் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கப்படுகிறது. இந்த யாகத்தில் தெய்வம் விஷ்ணு இருப்பினும் இது காம்யா கர்மாவின் ஒரு முக்கியத்துவமாகும். இந்த ஹோமத்தின் சிறப்பு அறிவை வழங்குபவர் விஷ்ணுவே என சூத சம்ஹாயுதம் கூறுகிறது. விஷ்ணு பகவானிடமிருந்து முதல் இதை பற்றி அறிந்தவர் சனத்குமார் என்ற முனிவர் ஆகும். இருப்பினும் அந்த பெரிய முனிவர் ஹோமத்தின் அறிவை போதாயன முனிவருக்கு கொடுத்தார். யஜுர்வேத வழிகாட்டுதலின்படி யாகம் செய்தால் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே இது ஒரு தம்பதியரின் உள்ளார்ந்த தோஷங்களை நீக்குவதற்கான ஒரு ஆன்மீக தீர்வாகும். ஆயினும் கூட யாகத்தின் பலன் நாராயணனின் ஆசிர்வாதத்துடன் தம்பதியினர் ஆரோக்கியமான சக்தியை பெற உதவுகிறது. முக்கியமாக இதனை என்ன செய்யலாம் என்றால், வசிஷ்டர் பரிந்துரை யாகத்தின் முதலில் மேற்கொண்டவர் அயோத்தி மன்னர் தசரதரே. தசரத மன்னர் மேற்கொண்ட இந்த புனித யாகத்தின் மேற்பார்வையராக யசுர்வேத நிபுணராக ரிஷ்யரிங்க முனிவர் இருந்தார். யசுர்வேதம் என்பது யாகத்தின் பிரார்த்தனைகளுக்கான வழிகாட்டுதலை கொண்ட ஒரு புனிதமான இந்து நூலாகும். யாகம் வெற்றிகரமாக முடிந்த பிறகு அக்னி தேவன் எனப்படும் அக்னி தேவர் மன்னருக்கு ஒரு கிண்ணத்தில் இனிப்பு பண்டத்தை கொடுத்தார். அக்னி தேவரின் ஆலோசனையின் பேரில் மன்னர் தனது 3 ராணிகளுக்கு இனிப்பை கொடுத்தார். இதன் விளைவாக அவருக்கு ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், பரதன் மற்றும் சத்ருகனன் ஆகியோர் மகன்களாக பிறந்தார்கள். இந்த புனித யாகத்தை பெற்றோர் ஆவதில் தேவையற்ற தாமதத்தை எதிர்கொள்ளும் தம்பதியினர் மேற்கொள்ளும் போது இருப்பினும் ஒரு அனுபவம் வாய்ந்த பாதிரியார் முழு செயல்முறையும் மேற்கொண்டு பார்வையிட வேண்டும். முக்கியமாக புத்திர காமேஷ்டி யாகம் என்பது சிறப்பான யாகம் ஆகும். சரியான வழிகாட்டுதலின்படி செய்யப்படும் போது மட்டுமே பலனளிக்கும். ஹோமம் என்பது நெருப்பின் தலையீடு மூலம் தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக செய்யப்படும் மத சடங்கு. புத்திர காமேஷ்டி ஹோமத்திற்காக தம்பதியினர் உலகை படைத்த உன்னதமான விஷ்ணுவை வேண்டிக் கொள்கிறார்கள். ரிக்வேதம் 10:9 எழுதப்பட்ட ஒரு புருஷ சுக்தை ஓதுவதும் விஷ்ணுவை அழைக்கிறது. இந்த பாடலில் 16 பாடல்கள் உள்ளன. அவை விஷ்ணுவை இறுதி புருஷராக போற்றுகிறது. எல்லையற்ற தலைகள் மற்றும் பாதங்களை கொண்ட ஒரே தெய்வம் நம் பரம்பொருள் விஷ்ணு பெருமான். இது இந்த வசனத்தில் முக்கியத்துவம் புரிந்த அனைத்து விதமான சடங்குகளையும் முக்கியமாக விஷ்ணுவை வேண்டிக் கொண்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.